வேளையில் 12:08 1:10 வரை, அதன் பிறகு 3:12 4:10 நம்மளுக்கு அதாவது சிவனுடைய உருவத்தை மனதிலே தியானம் பண்ண வேண்டும். சிவனின் பெயரை சொல் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். இன்று ஆளுங்கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு தேஜஸ் நம்மளை பார்க்கும்போதே நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02, சூரிய அஸ்தமனம் 7:18. இன்றைய திதி வளர்பிறை நவமி. வளர்பிறை நவமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 25ஆம் தேதி காலை 7:01 முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 25ஆம் தேதி அதிகாலை 5:21 முடிவடைந்து உத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:03 11:07 வரை, அதன் பிறகு மத்தியான வேளையில் 12:08 1:10 வரை, அதன் பிறகு 3:12 4:14 வரை. ராகு கால நேரம் இன்று 5:46 மாலை வேளையில் 5:46 7:18 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:10 2:42 வரை. குளிகன் மாலை 4:14 5:46 வரை. சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 11:37 சந்திராஸ்தமம் முடிவடையும். ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு பயணம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு ஆதாயம், சிம்ம ராசிக்கு தொல்லை, கன்னி ராசிக்கு பரிசு, துலாம் ராசிக்கு கவலை, விருச்சக ராசிக்கு ஆர்வம், தனுசு ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு அனுகூலம், கும்பராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பொறுமை. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 8:03 9:04 வரை. புதன் ஓரை காலை 9:04 10:06 வரை. சந்திர ஓரை காலை 10:06 11:07 வரை. குரு ஓரை மதியம் 12:08 மதியம் 1:10 வரை. சுக்கிர ஓரை 3:12 4:14 வரை. புதன் ஓரை மாலை 4:14 5:15 வரை. சந்திர ஓரை மாலை 5:15 6:16 வரை. நம்மளுடைய சிந்தனை, அதாவது மனசு எப்போ பார்த்தாலும் அலப்பாஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னா, சிந்தனையில் சிவன் உருவத்தை காணுதல் தெளிவு கொடுக்கும் நம்மளுக்கு. அதாவது சிவனுடைய உருவத்தை மனதிலே தியானம் பண்ண வேண்டும். சிவனின் பெயரை சொல்லுதல், அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்தல் போன்றவை எல்லாமே நம்மளுக்கு மன தெளிவை கொடுக்கும். மற்றும் சிவன் அருளை அவரை பற்றி கேட்பது, சிவனுடைய கதைகளை கேட்பது, சிவனை பற்றி பேசுவது, இவைகள் எல்லாமே நம்மளுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். இடைவிடாது சிவ சிந்தனையில் இருந்தாலும் நம்மளுடைய மனக்குழப்பங்கள் நம்மளை விட்டு தீர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மனசாந்தியான ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். எப்பொழுதுமே சிவ சிந்தனையுடனே இருப்பவர்கள், சிவனையே எண்ணி இருப்பவர்கள் மனம் எப்பொழுதும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். மன ஆரோக்கியத்திற்கு சிவ சிந்தனை மிகவும் இன்றியமையாதது. நன்றி.